வணக்கம். நாங்கள் சர்வஜன அதிகாரம் கூட்டணி சார்பில் யாழ் மாவட்ட இணைப்பாளர்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். ஊடக நண்பர்களை முக்கியமாக தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க எங்கள்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. பிரதானமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த புதிய இளைஞர்கள் யுவதிகள் அரசியல் செய்ய விரும்பவர்களுக்கு எங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு. என்னென்னா, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்வேறு கட்சிகளுடன் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து வேலை செய்திருக்கின்றோம் பல்லாண்டு காலமாக. ஆனால் எங்களுடைய நாங்கள் தான் வாக்குகள் சேகரித்து கொடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு, நாங்கள் தான் கூட்டங்களுக்கு ஆக்களை திரட்டி கொடுத்திருக்கின்றோம். இவர்கள் இந்த மண் பற்றியும் இந்த மக்கள் பற்றியும் இந்த கிராமங்கள் பற்றியும் எந்த விதமான அறிவும் இல்லாமல் கொழும்புல சும்மா இருந்துட்டு கனகாலமா இங்க வந்து அரசியல் மேடைகளில் அலங்கரித்து எங்களுடைய வாக்கு பலத்தின் ஊடாக எங்களுடைய மக்களின் வாக்குகள் ஊடாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள். ஆனால் எங்களுடைய உழைப்புக்கு இவர்கள் சரியான இடத்தை எங்களுக்கு தரல. இது இன்றைக்கு மட்டுமில்லை, பல நூற்றாண்டுகளாக யாழ் சமூகத்தில் இதுதான் இருக்குது. யாழ் மையவாத ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குது, ஒடுக்குமுறை ஒன்று இங்கே இருக்குது. அந்த ஒடுக்குமுறை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கின்றது. ஆகவே இந்த கட்சிகளில் வேலை செய்கிற பல்லாண்டு காலம் வேலை செய்த அனைவரும் நாங்கள் இன்று ஓரணியில் திரண்டிருக்கின்றோம். வரலாற்றில் முதல் தடவையாக யாழ் மண்ணில் மிகப்பெரிய ஒரு கூட்டொன்று உருவாகி இருக்கின்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பில். இந்த தேசியவாதம் பேசுகின்ற ஏனைய அரசியல் பேசுகின்ற மேட்டுக்குடி அரசியல் செய்கின்ற கட்சிகளில் வேலை செய்கிற எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்றா, நீங்கள் எவ்வளவுதான் முறிஞ்சு வேலை செய்தாலும் இவர்களுக்காக உங்களுக்கு ஒரு சொட்டு பிரயோசனம் கூட ஒரு காலமும் கிடைக்காது. உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற பதவிகளோ உயர்வுகளோ அல்லது இந்த கட்சியில முக்கியமான இடங்களோ உங்களுக்கு வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் இவியலுக்காக குத்தி முறியறதில்லை. எங்களை கிராம பாஷையில் சொல்றேன்னா, இவியலுக்காக நீங்க குத்தி முறியறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. இந்த கட்சிகள்ல இருந்து வெளியேறி எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த முறை நாம் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து 2 பேர் பாராளுமன்றத்துக்கு செல்வோம். இது குறித்த வெளிநாட்டு புலனாய்வு அறிக்கைகள் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. நாம் அனைவரும் ஒரு அணியில இணைந்திருக்கின்றோம். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசியல் செய்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், இந்த சகல கட்சிகளிலும் இருந்து வெளியேறி எம்முடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய செய்தியாக இருக்கின்றது. நீங்கள் உலகாலமும் வாக்களித்தவர்கள் இன்று ரோட்டுக்கு ரோட்டு போதைப்பொருள் வியாபாரமும் பார்களும் மதுசாலைகளும் துறந்து வைத்துக் கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்களை நிராகரித்து எம்முடன் இணையுங்கள். நன்றி, வணக்கம். இணைப்பாளர்கள் இதில் தொகுதி அமைப்பாளர் இருக்கின்றார்கள், அவர்கள் அடுத்து பேசுவார்கள். இது நாங்கள் ஐயா கம்யூனிஸ்ட் பழைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபகர்களில் ஒருவர், செயற்குழு அங்கத்தவர். அவர் உங்களுக்கு ஒரு சில விடயங்கள் பேசுவார். அதுக்கு பிறகு எங்களை மெட்டாகலாம் அப்படி எடுத்து வந்து வணக்கம். இங்கே யாழ்ப்பாணத்திலே பொறியோடி போயிருக்கின்ற நிலப்பிரபுத்துவ சாதி அமைப்பு அமுக்கங்களின் காரணமாகத்தான் கம்யூனிஸ்டுடன் இடதுசாரிகள் இங்கு முன்னோக்கி போராட்டங்கள் நடத்த வலிக்கின்றது. அந்த போராட்டங்களின் காரணமாக ஓரளவுக்கு விடிவு காண இன்னும் முடியவில்லை. இதற்கு இங்கே உள்ள அடிமட்டத்திலே உள்ள தோழர்கள் சகலரும் ஒன்றுபட்டு இந்த நிலப்பிரபுத்துவ சாதித்துவ முழு அடக்குமுறையிலும் நிப்பாட்டி நல்லொரு நிலைமைக்கு வருவதற்கு உங்களில் ஒருவரை சரியான முறைக்கு வாக்களித்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்பது எங்களது கட்சியினும் எனதும் தாழ்மையான வேண்டுகோள். இதை நீங்கள் செய்வதற்கு இன்றிலிருந்தே திடசங்கல்பம் பூண்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுவோம் என்று கூறி விடப்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த சர்வஜன அதிகாரம் கூட்டணியினுடைய மானிப்பாய் தொகுதிக்கான அமைப்பாளராகிய நான் உங்கள் முன்னிலையிலே பேசுகின்றேன். நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய சமூக மேம்பாட்டுக்கான அரசியல் நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அடிமட்டத்திலிருந்து நாங்கள் சமூகங்களுக்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிராமங்களிலே எங்களுடைய சமூகங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பல அரசியல் கட்சிகளோடு இணைந்து வேலை செய்தோம். எங்களுடைய கிராமத்திலே வாழ்வாதாரம்
மற்றும் எங்களுடைய மக்களினுடைய அன்றாட பிரச்சனை மற்றும் கல்வித்துறையிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இளைஞர் யுவதிகளுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் என்பவற்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் பல கட்சிகளுடன் சேர்ந்து வேலை செய்தோம். ஆனால் அங்கே அதிகாரம் முழுமையாக பாவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்கள் ஒரு கூலி ஆட்களாகவே நீண்ட காலமாக வேலை செய்து வருகின்றோம். எங்களுடைய சிந்தனைகளை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய மனங்களிலே நிலைநிறுத்துவதில்லை. எங்களை ஒரு கறிக்கு பயன்படுத்துகின்ற வேப்பிலையாக மட்டுமே பயன்படுத்திவிட்டு தேர்தல் காலங்களில் மட்டும் எங்களை தங்களுடைய வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பல அரசியல்வாதிகளுடன் ஒன்றிணைந்து நாங்கள் வேலை செய்தும் எங்களுடைய சமூக ரீதியிலான ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் புறப்பட்டோம். ஆகவே அவர்கள் எங்களுடைய இந்த செயற்பாட்டிற்கு முன்னுதாரணமும் இல்லை, முக்கியத்துவம் தரவும் இல்லை. எனவே இந்த தாயக மக்கள் கட்சியின் பதக்கம் சின்னத்திலே நாங்கள் இனிவரும் இந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் இங்கே கூட்டணியாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே பழைய அரசியலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே 30 வருடங்களாக அரசியல்வாதிகள் எங்களுடைய வாக்குகளை வாங்கி தங்களுடைய சுக வாழ்க்கையும் தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பியும் தங்களுடைய பேரிலே பல மதுபான சாலைகளையும் அவர்கள் உருவாக்கி தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்துகிறார்களே ஒழிய அடிமட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் பார்க்கவில்லை. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து எங்களுடைய சமூகங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தாயக மக்கள் சக்தியிலே அண்ணன் அருண் சித்தார்த்தன் அண்ணாவோடு ஒன்றிணைந்து நாங்கள் இந்த தேர்தலிலே 2 உறுப்பினர்களையாவது அனுப்ப வேண்டும் என்று கேட்டு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று கூறி உங்களிடம். வணக்கம். நாங்கள் இந்த தாயக மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டது காரணம் எங்கள் அரசியல் லாபம் அல்ல. நாங்கள் பல கட்சிகளுக்கு 40 வருஷ எங்களுடைய வயது அனுபவத்தில் அரசியல் வேலை செய்த வேதனை வலி மறக்க முடியாத துன்பம். ஏமாற்றி எங்களோட மக்களிட வீட்டுக்கு வீடு வாசற்படி மாறி மக்களிட மடிப்பிச்சை ஏற்றினோம் வாக்குகளை. எங்களை ஏமாற்றி தங்களுக்கான ஒரு அரசியல் சிம்மாசன சொப்பனங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களோட மக்களை வீதியில் விட்டார்கள். எங்கே ஓடுவது, எப்படி பேசுவது என்பது எங்களுக்கு மிக கவலை. அதுக்காகத்தான் கடவுள் சொன்னது போல் ஒரு கதவு மூடினால் மறு கதவு துறக்கப்படும். திறந்தது கதவு. மக்கள் சக்தி உருவாகினது எங்களுக்காக, எங்களை சமூகத்துக்காக. இளைஞர்கள் இப்போ கோணில பார்த்து விட்டு சொல்வார்கள், அவர் செய்கிறார், இவர் செய்கிறார். அது செய்ய போகிறதல்ல. எங்களிடம்தான் மருந்து இருக்கிறது, மூலி வகை. அந்த மருந்து தான் நிச்சயம் மக்களுக்கு பயன்படுத்தும். ஆகவே இளைஞர்கள், யோதிகள், நண்பர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். நிச்சயம் விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக இதில் கூற விரும்புகிறேன். என்னுடைய இந்த பேச்சை பார்க்கின்ற எல்லோரும் யோசிப்பார்கள், என்னடா இங்கே நின்றான், இங்கே வாரான், அங்கே மருந்தில்லை, இங்கே தான் மருந்திருக்கிறது. அனைத்து மக்களும் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்று புரட்சி தலைவர் தமிழ்நாட்டில் படித்தார். அந்த பாட்டு நிச்சயம் உங்களுக்கு பலன்படும். எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வந்தனம், சமர்ப்பணம். அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கப்பட்டிலிருந்து எல்லா கட்சிகளும் தங்களுக்குரிய கோஷங்களுடன் தாங்கள் ஒவ்வொரு சின்னத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள். அதேபோல் நாங்களும் எங்கள் மக்களுக்காக சர்வஜன அதிகாரம் என்ற கூட்டணியிலே பதக்கம் சின்னத்திலே களமிறங்கி இருக்கின்றோம். இங்கு நான் கணக்க பேசவில்லை, சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த விடுதலை என்ற சொல்லாடல் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடன் அது பெரிய கோஷமாக மேலெழுந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே விடுதலை என்பது தலைவர்களுக்கான விடுதலை அல்ல, அல்லது தலைவர்கள் அதிகாரத்தை பெறுவது விடுதலை அல்ல. உண்மையிலேயே மக்கள் விடுதலை அடைய வேண்டும். உண்மையிலேயே இங்கு மக்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு கேள்விக்குறி. இங்கு பாகுபாடு இல்லை. இப்போ சிங்களவர்களோ அல்லது தமிழர்களோ முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லை. இங்கு எவ்வகையான பிரச்சனை இங்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது.
அவ்வாறு நாங்கள் பார்த்தால் ஒரு வர்க்க ரீதியான பிரிவினை அது இருதரப்புகளையும் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு மிக பிரதான காரணம் இங்கே இருதரப்புகளாலும் சொல்லப்படுவது இனப்பிரச்சனை. அப்ப இனப்பிரச்சனை ஏன் இவ்வாறு உருவாக்கப்படுகின்றதா அல்லது தானாக இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தர் தமது அரசியல் நோக்கத்துக்காக இந்த இனப்பிரச்சனையை இந்த இனப்பகமையை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அரசியல் சூழல் அவ்வாறா அது இல்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை நிரூபித்து ஒரு வலதுசாரி அரசியல் இருந்து இடதுசாரி ஒரு துவத்தை நோக்கி மாறி இருக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சரி என்று. ஏனென்றால் அதற்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் தேவை. அவ்வாறு இப்போ நீங்கள் தற்கால சிச்சுவேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடு வங்குரோத்து அடைந்திருக்கிறது. அது உண்மையிலேயே வங்குரோத்து அடைய வைக்கப்பட்டதா இல்லை தானா வங்குரோத்து அடைந்ததா என்று. அப்போ அதுக்கு மிக பிரதான காரணம் ஊழல்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அதை மீட்பதற்காக ஒரு மீட்பராக ஒருவரை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் 172 பார்பமிட்டுகளை கொடுத்திருந்தார். இப்போ வாங்கினவர்கள் எல்லாம் தலை குனிந்து அம்மனமாகி நிற்கின்றார்கள். இது ஒரு அரசியல். அதுவும் ஒரு தமிழ் தேசியத்திற்காக இவ்வளவு போராளிகள் இன்னுயிர் நீத்து அந்த உயிர்களில் அவர்களின் அந்த விடுதலையிலே அரசியல் பேசுகின்றவர்கள் அவர்களுக்காக தாங்கள் என்னென்று சொல்லுகிறது, அவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த ஈழதேசத்தை மீட்கப் போகிறோம் என்று சொன்னவர்கள் பெற்று அம்மனமாக நிற்கின்றார்கள். அவர்களுக்குள் அதிகார போட்டிகள் இது எங்கிருந்து வந்த என்று தெரியவில்லை. 2002ஆம் ஆண்டு இங்கு ஒரு கூட்டமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு கூட அதை ஒற்றுமையாக முன்வைக்க முடியாமல் அப்படியே ஒரு வீழ்ச்சி முகமாக வந்து இப்போ இந்த முறை 1-2 ஆண்டு கட்டத்தில் நிற்கிறார்கள். அப்போ இதில் நாங்கள் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதநேய அரசியலைத்தான் இங்கே முன்னிறுத்த வேண்டும். அதாவது இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நாங்கள் ஒத்துழைக்க கூட்டணிகள் பல்வேறு வடிவங்களில் வரலாம், அது அரசியல் ரீதியாக செய்யப்படும். ஆனால் இந்த மக்களை கவனிக்கின்ற தலைவர்கள் உருவாக்குவதற்காக நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்போ இதில் நாங்கள் இப்போ தமிழ் தேசியம் என்ற சொல் தமிழ் தேசம் இருக்குதான், ஒரு மொழிவழி தேசியம், ஒரு தனி இனம் என்ற அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ அதற்கு ஒரு மொழிவழி தேசியம் என்று சொன்னால் ஒரு இனம் அந்த இனம் அதுக்கான நிலம் மொழி போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டிருந்தால் அது ஒரு இனமாக அங்கீகரிக்கப்படும். ஆனால் அந்த அங்கீகரிக்கப்படுகின்ற முறை அது என்னென்று சொல்லுறது. அப்போ இங்கே எல்லா இனங்களும் சமனாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அனைவரும் சட்டத்தின் முன் சமன் என்ற அடிப்படையிலே நடத்தப்பட வேண்டும். இப்போ நாங்கள் தெற்கரசியல் மாற்றம் பெற்றிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். தெற்கில் இருக்கிறவர்கள் முன்னேறி விட்டதாகவும் அவர்கள் மாற்றத்தை விரும்புவது, ஆனால் வடக்கில் இருப்பவர்கள் மாற்றத்தை ஆனால் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த இனப்பிரச்சனையை வைத்து நாங்கள் பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ உதாரணமாக பார்த்தா இப்போ எங்கட இதிலேயே பிரதேசவாதங்கள், இப்போ யார் அதை லீட் பண்ணுறது, இப்போ வடக்கு கிழக்கண்ட பிரிவினைகள், இப்போ வடக்கு கிழக்கை இவர்கள் பிரித்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்களே பிரிந்து தானே இருக்கணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே உளவியல் ரீதியாக பிரிந்திருப்பதை அவர்கள் தங்கள் அரசியல் நலனுக்காக பிரித்திருக்கிறார். அப்போ இருபக்கமும் பெரும்பான்மையாக இருக்கலாம், சிறுபான்மையாக இருக்கலாம், அந்த அரசியல் நலன் அங்கு நிலைநிறுத்தப்படுகிறது. இதற்கு மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த விலையேற்றத்துக்கு ஊழல்கள் மிக பிரதான காரணமாக சொல்லப்படுகின்றன. அந்த ஊழலால் அடிமட்ட மக்களின் உழைப்புகள் எவ்வாறு சுரண்டப்படுகின்ற ஒரு முறைமை இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பரஸ்பரம் நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளை குற்றஞ்சாட்டி கொண்டு நாங்கள் அவர் செய்தது பிள்ளை, கடந்த காலம் செய்த புதியவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்ற விஷயம். அப்போ நாங்கள் நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை சிந்திக்காது சக மனிதனை மதித்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல் இங்கே யாழ்ப்பாண அரசியல் மிக பிரதானமான 2 வகையான அபிவிருத்தி நோக்கிய அரசியல், தமிழ் தாயகம் நோக்கிய அரசியல். இப்போ தமிழ் தேசிய அரசியல் அது நாங்கள் சொன்னால் நாங்கள் அது துரோகியாகப்படுவோம். ஏனென்றால் நாங்கள் தமிழ் அவ்வாறு அல்ல, அது மக்களாலேயே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ பொருளாதார ரீதியாக வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை நோக்கி அரசியல் நகர்ந்திருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவருமே ஒரு சுரண்டலற்ற ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு அரசியலை செய்ய வேண்டும். இந்த அரசியல் நாங்கள் சாக்கடையாக கருதுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இதால் எதிர்காலத்திலே ஒரு நன்மை உண்டாகும். அதற்காக நாங்கள் என்றும் ஒத்துழைப்போம் என கூறி நன்றி. சர்வஜன அதிகாரம்
எனும் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட மலையக மக்களின் அமைப்பாக நான் செயற்பட்டு கொண்டு வரேன். 1970ஆம் ஆண்டில் இருந்து அப்படியே படிப்படியாக 83 அந்த காலப்பகுதியிலிருந்து இங்கே குடியேற்றப்பட்டு இங்கே இன்னலான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நாங்களும் சில எதிர்பார்ப்புகளோட எவ்வளோ அர்ப்பணிப்புகளை செஞ்சு எவ்வளோ அரசியல்வாதிகளை நம்பி அதிலையும் பாதிக்கப்பட்டோம். திருப்பி நாங்கள் எவ்வளோ அரசியல் தலைவர்களை நம்பி அவையோடு நின்று உறுதுணையாக நின்று எல்லா இதையும் செஞ்சோம், அதிலையும் புறக்கணிக்கப்பட்டோம். அப்படியே காலங்காலமாக எங்கட இளைஞர்கள் ஜோதிகளுக்கு ஒரு சரியான வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை. காலப்போக்கில் இது நாங்கள் போகிற பாதைகள் பிழையான பாதை என்றாலும் செய்ய வழி இல்லாமல் என்ன செய்யணுமென்று தெரியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு, சரியான ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை கிளிநொச்சியில் வாழ்கிற இளைஞர்கள் ஜோதிகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான சரியான தெரிவு செய்து தமிழ் தேசியம் பேசுகிறாக்கள் எவ்வளோ பேசி கொண்டிருக்கிறோம், நாங்கள் கண்கூடாக எவ்வளோ பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியம் பேசுகிற வேல்ற சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் பெரிய பெரிய நாடு எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகம். இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக தமிழ் தேசியத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தவன் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறான். எந்த தலைவராவது எந்த ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவராவது நேரடி விவாதத்துக்கு வாங்க கதைப்போம். மக்களை ஏமாத்தின காலங்கள் போயிட்டு இனியாவது எங்களோட இளைஞர் ஜோதிகளாகிய நாங்கள் சரியான ஒரு தலைமையை தெரிவு செய்து நம்மளோட மக்களுக்கான இனவாதம் மதவாதங்களை கடந்து சரியான ஒரு தலைமைக்கு எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு, ஒரு சரியான ஒரு வழிகாட்டல், எல்லாத்துக்கும் பின்னுக்கு நாங்கள் போகணுமெண்டா ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கிறது இதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். எல்லாரும் எங்களுக்கு பின்னுக்கு வாங்க. இளைஞர்களே ஜோதிகளே, உங்கள்கிட்ட நான் மண்டிட்டு கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். சரியான ஒரு நேரத்தில் சரியான இதை நாங்கள் செய்யாமல் விட்டோமெண்டா நாங்கள் இப்போ 30 வருஷம் யோசிக்கிற மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷம் யோசிக்கல. எங்கண்ட பிள்ளைகள் எங்களுக்கு பின்னுக்கு வர சந்ததிகளை கொஞ்சம் அதுகளை பற்றி யோசிச்சு பாருங்கள். நாங்கள் படுற கஷ்டம் துன்பங்கள் அதுகள் படக்கூடாது. அதனால சரியான முறையில் சர்வஜன இந்த கட்சியோடு சேர்ந்து சரியான முறையில் எங்களோட இளைஞர் ஜோதிகளை வழிநடத்தி சரியான ஒரு இதுக்கு கொண்டு போவோம்ன்றதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். உங்களோட இது எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் கட்டாயம் எங்களுக்கு தேவை.